ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரவிக்குமார். என்னென்ன வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நான் போகிற வழியெலாம் காமிச்சிருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் போகிற வழியெலாம் உங்களுக்கு காமிக்கணும், சரியா? வீடியோ நல்லா த்ரில்லாக இருக்கும். கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சரியா? வீடியோக்குள்ளே போவோம், ஆரம்பிக்கலாமா? ஒரு பெரிய ஒரு ஆண்டடான மண்டபம் ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் நம்ம போக போகிறோம். நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நான் போக அந்த ஹிஸ்ட்ரி, அதோட டார்க் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன் கேஸ். கேபிள் பண்ணிக்கங்க, சரியா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டார்க் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று நடத்தி வந்திருக்காங்க கேஸ். இப்போ அந்த கம்பெனி பக்கத்துலேயே தான் அந்த மண்டபம் ஒன்று இருந்திருக்கு. அங்கே வேலை செய்கிறவங்க வந்து முன்னா கொஞ்ச நாள் போவையில் நல்லா போய்க்கிருந்த வாக்கில் கொஞ்சம் ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மண்டபம் வந்து செஞ்சுக்கிட்டப்பயே அதில் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருக்காரு. ஆனால் சத்தம் கேட்டிருக்கு. அங்கோல மேனேஜர் அவங்களாம் போய்ட்டு பார்த்துருக்காங்க. பார்த்துக்க போது அவங்க போய்ட்டு பார்த்தோன்னா அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காரு. அப்போ மர்மமான முறையில் இறந்து வந்திருக்காங்க. இந்த இடத்த கூட எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இங்கே சொன்னார். அதனால தான் நம்ம அந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு போகிறோம். எங்களுக்கு என்னென்ன வேட்டு காத்திருக்குன்னு தெரில. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியா 6:01 சரியா இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் மாதிரி போகணும் வேஸ். நாங்கள் அப்படியே போய் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு டார்க் ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு. அந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு மட்டும் தான் இப்போ போயிட்டு என்னென்ன ரிச்சுவல் செஞ்சுருக்காங்க எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்னு சொல்கிற மாதிரி நடந்து போகிறோம் வேஸ். பங்கே அடிச்சுக்கன்னா அடுத்த கேமரா ஒன்று வாங்கிடுவோம். நாங்கள் எல்லாத்துக்கும் போக வந்துடுவோம். இப்போ தான் பேசிட்டு கொஞ்சம் நடக்கணும். போக வீடியோ மாற்றேன் அந்த ஆண்டு தான். ஏன்னா நான் இப்போ வீடியோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சாமி கோயில் வந்து அதை கும்பிட்டு நம்ம அந்த போகிறோம். என்ன கேஸ், இந்த கோயில் பேர் வந்து சடாமணி கோயில். இதை வழிபட்டு நம்ம போகிறோம். வீடியோ இருக்கும். போதாதுங்களா? ஓகே, இப்போ அந்த மண்டபத்தை காப்பேன். நீ அங்கே ஒரு வீடு இருக்குது தெரியுமா? அங்கே ஒரு வீடு வந்து தெரியுமா? நம்ம அங்கே தான் போக போகிறோம். இதோ ஜூம் பண்ணி காப்பேன். விளங்கு தான் உங்களுக்கு. அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். கொஞ்சம் இப்போ இந்த வீட்டு இந்த வீட்டு நாங்கள் மேலே இறந்தோம்னா டைம் சரியாக இருக்கும், இருட்டிடும். அதுமாதிரி நாங்கள் விஷயம்லாம் செய்ய டைம் சரியாக இருக்கும், சரியா? ஒரு வழியாக ஃபைனலாக ரீச் ஆகிட்ட இடத்துக்கு. எங்களுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே இருக்கார். அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டா நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் வீடியோ எடுக்க. வீடியோ எப்படி தெரில, இருட்டாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு டைமை பாருங்கள். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 6:01 ஆகிடுச்சு சரியா டைமு. இருட்ட போது வீடியோ பார்க்கறது மூலம் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி, நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. அவ்வளோ தான், கூட வைக்க விரும்பலை. நாங்கள் வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணுறோம், சரியா? கேஸ் ஃபைனல் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், வந்துட்டோம். கேமராமேனும் நானும் மட்டும்தான் வந்துட்டோம். கேஸ் யார் இருக்கானே தெரில. கேஸ் ஃபைனல் ரீச். அந்த உருவம் எனக்கு தான் கேஸ் யாருமே இல்லை. யாரும் இருந்தாங்க. கேஸ் பவர். நீங்கள் அப்படியே நில்லுங்க. நீங்கள் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரும் இருந்தீங்க? யாருமே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல. இது இருந்தாலும் இருக்காது. நீங்க அவ்வளோ இருக்காங்க மட்டும் தெரியுது. இல்லை, நீங்கள் ஓடி போயிட்டு பாருங்க, அன்னைக்கு யார் இருக்கான்னு பாருங்க. யார் இருக்கான்னு யார் இருக்காங்களா? யார் இருக்கா? யாரையுமே காணும்.
என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்களுக்கு என்னமோ நடக்குது. கேமரா வேற நின்று வேலை செய்யுது, என்னன்னே தெரியல. தனியாக வந்தது தப்பாக போச்சு கேஸ். எங்களோட ஒரு பொடியை வருது இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப எங்கள் பக்கத்துலேயே தான் இந்த கோஸ்ட் இருந்திருக்கு. குட்டு யாரையும் காணோம். எங்களை எதுவும் செஞ்சிடாங்க. யாரும் இருந்தீங்க. மோசமான இடமா இருக்கு, என்ன சரின்னு தெரியல. வாங்க முன்னுக்கு போங்க. இவர் சின்ன பொடி நேரம் கூப்பிட்டு விட்டோம் கேஸ், என்னன்னு தெரியல. ஏஸ் அவ்வளோதான், ஃபைனலாக நாங்கள் போக போகிறோம். போகிறதுக்கு அம்மா நாங்கள் போக போகிறோம், நீங்கள் எங்கள் முன்னுக்கு வரையலுமா? இங்கே நீங்களும் உங்கள் பையனும் இறந்து போனீங்க, உண்மையா? நீங்களும் உங்கள் பையனும் இறந்து போனீங்களா, உண்மையா? உண்மையாம்மா நீங்கள் இறந்து போனது? உங்களுக்கு எங்கனால ஏதாச்சும் தேவை பூர்த்தி ஆகணுமா? நாங்கள் இப்படி வந்தது எதுவும் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்காமா? நாங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் எது வேணுமா? அழுவாதீங்கம்மா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் அழுவாதீங்க. எது வேணும்னா நீங்கள் எங்கிட்ட கவலை இல்லாமல் கேட்கலாம். உண்மையோ முகத்துக்கு நேரம் அம்மாவை பார்த்து நீங்கள் கடைசி எங்கள் முன்னுக்கு ஒரு தடவை வரையலுமா? எங்கள் முன்னுக்கு கொஞ்சம் வந்துட்டு போயலுமா? போதுமா? இது போதும் எங்களுக்கு. நாங்கள் இந்த இடத்த விட்டு போக போகிறோம். ஏறு இந்த இடத்த விட்டு போக போகிறோம். என் பேச்சு கேட்டு இங்கே வீடியோ எடுக்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்காக கோஜா இன்னும் ஒரு தடவை மட்டும் வரையால் மாமா.